ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவிஸ்ரீ அஃபிஷியல். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து அய்யனார் துணை சீரியலோட டே டு டே அப்டேட் போட்டுட்ருக்கோம் நம்ம. ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேற எதனா சீரியல் வேணும்னா கண்டிப்பா கேளுங்க. அந்த சீரியலோட அப்டேட்டும் நம்ம கண்டிப்பா போடலாம். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அய்யனார் துறையில என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பல்லவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ வந்து பேசி பல்லவனை வெளியில எடுக்கிறாங்க. வெளியில எடுத்தோன்னா சைன் போட்டு முடிச்சோன்னா போலீஸ் வந்து வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. உடனே நிலா சொல்றாங்க, பல்லவனை வெளியில கூப்பிட்டுட்டா அந்த பொண்ணு எப்படி நம்ம கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்னே போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு நாங்கள் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அவங்க வீட்டிலேருந்து வந்து கூட்டிகிட்டு போவாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே அங்கே அந்த பொண்ணை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அரை மனசோட அங்கேருந்து கிளம்புறாங்க. வெளியில் வந்து எம்எல்ஏ வராங்க. எம்எல்ஏ வந்தோடனே நம்ம சேரன் வந்து அவர்கிட்ட நன்றி சொல்கிறாரு. நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு நன்றி சொல்கிறதுலாம் இருக்கட்டும்ப்பா, நீ தம்பியை வார்ன் பண்ணி வீட்டில் இனிமேலாவது ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எம்எல்ஏ கிளம்பிடுறாரு. அண்ட் அங்கேருந்து எல்லாரும் கிளம்பிட்டு அங்கேருந்து எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே கும்பலாக நின்று நம்மளோட பல்லவனை திட்டுறாங்க. அதுக்கு சேரன் உடனே சொல்கிறாரு, நான் உன்னை இப்படி தான் வளர்த்தனாடா, நீ இப்படி பண்ணுன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ என்ன ஏதுன்னு கேட்காம நீ எவ்வளோ காசு கேட்டாலும் ஃபீஸ் கட்டுறதுக்கு காலேஜ் போகிறதுக்கு நீ எவ்வளோ கேட்டாலும் நான் என்ன ஏதுன்னு கூட கேட்காம உனக்கு நான் காசு கொடுத்துவேன். ஆனால் நீ என்ன இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் சோழனும் வந்து ரொம்ப கத்துறாரு. பாண்டியும் வந்து சரி விடுங்க, அவன் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. பட் ஆனால் சோழன் என்ன சொல்கிறாருன்னா, நானே இல்லைன்னா அந்த லாட்ஜ் இல்லை, அவன் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் எஃப்ஐஆர் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, அவன் இந்த நேரத்துக்கு ஜெயிலில் தான் இருப்பான், இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் திட்டுறாரு. உடனே அது கேட்டு போய் சேரன் வந்து தண்ணி குடிக்க போறாரு. தண்ணி குடிக்க போகும்போது அவருக்கு அங்க இருந்து ஒரு மாதிரி ஆயிடுது. மாறி ஆயிட்டோன்னு நிலா போய் சமாதானப்படுத்துறாங்க. விடுங்கன்னா, அவன் சின்ன பையன் தானே, அவன் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு. சோழன் சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு மனசே சாரலப்பா, நான் அப்படி ஒரு நிலைமையில எல்லாம் என் தம்பியை நான் பார்க்கவே கூடாது. உன் அண்ணனுங்க தானே இவனுங்க எப்படியா இருக்காங்க, நீ மட்டும் ஏன்டா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை போட்டு ரொம்ப திட்டுறாங்க எல்லாருமே. பல்லவனால அது ஜீர்ணிக்கவே முடியல. அவர் எவ்வளவு கன்வின்ஸ் பண்றாரு, அண்ணன் நான் எந்த தப்புமே பண்ணல, நான் சும்மா பேசுறதுக்கு தான் போனேன் அப்படின்னு. பேசுறதுக்கு எவ்வளவு இடம் இருக்குடா, பஸ் ஸ்டாப் இருக்கு, வெளியில இருக்கு, நீ எங்க வேணாலும் பேசலாமே அப்படின்னு சொன்னா அதுக்கு பல்லவன் சொல்றாரு, ஆனா எங்க கூட்டு போனாலும் ரெஸ்டாரண்ட் எங்க கூட்டு போனாலுமே காசு அதிகமா செலவாகுது, எனக்கு செலவு பண்ண காசு கிடையாது என்கிட்ட, எனக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு ஒரு ஆசை, அவ்வளவுதான், அதை தவிர்த்து நாங்க ரூம் போட்டது எந்த தப்பான நோக்கத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாரு. பட் அங்க இருக்கவங்க யாருமே கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பல்லவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனோட அப்பா வந்து ரொம்ப திட்டுறாரு, நீ ஏன்டா இப்படி இருக்க, உன்னை நான் இப்படி நினைச்சு பார்க்கவே இல்லை, உன் அண்ணனுங்க எவ்வளவு ஒழுக்கமா இருக்கானுங்க, அவனுங்க பாதி அளவு கூட நீ இருக்க மாட்டேன், நீ ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இரு, காலேஜ்க்கு ஒழுங்கா போறது இருந்தா போ, இல்லைன்னா நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. நீ இனிமே ஒழுங்கா இல்லைன்னா உன் கையை காலை உடச்சு போட்டு நான் வீட்லயே உட்கார வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கேட்கிறாரு. பல்லவனை எதையுமே அவரால் ஜீர்ணிக்க முடியல, அழுதுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நிலா என்ன சொல்றாங்க, சரி விடுங்க, அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலா வந்து அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் பல்லவா நீ சாரி கேளு எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவனும் அங்கேருந்து எழுந்து சாரி கேட்கிறாரு. சாரி கேட்டு இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் பண்ணது தப்பு தான், அதை விட்டு நான் வந்து எந்த தப்பான நோக்கத்துல அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு போகல, அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இப்படியே பேசிட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு அய்யனார் துணையில என்ன நடந்தது அப்படின்றது நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய் காய்ஸ். கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.